ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைகள் 50 வருட அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாணன் அவர்கள் இருக்காங்க. வருகிற 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஓகே, வரக்கூடிய 2026 கடகராசி நேயர்களுக்கு எப்படி ஐயா இருக்கு? கடகராசி நேயர்கள் பொறுத்தவரையும் உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய மனப்பக்கம் உடையவங்க. இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது 2026. 2025 என்ன பண்ணினாங்க என்ன ஆனாங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இவங்க கெட்ட பேரை சுமந்தாங்க. நல்லது செஞ்சாலும் அப்படிதான் சுமப்பாங்களா? ஆமாம். இவங்க ஏன்னா அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க இவங்க நீ ஏன் ரெக்கமெண்ட் கையெழுத்தெல்லாம் போடுற? ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நீ நல்லா இருந்த நீ மாட்டிக்குவேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். ஒன்றால் இல்லை, பிறரால் உனக்கு பாதிப்பு வரும். ஏன் 2ல் கேது வாயை கொடுத்துட்டான், 8ல் ராகு நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்டான். நேரத்துக்கு சாப்பிடாம ஓடி 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 போய் உழைச்சிட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிறது. எப்பா நீ தான் காலையிலேருந்து வந்திருக்கிற, என்ன செஞ்ச காலையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் எனக்கு இப்படி பேர் வந்துருச்சே ஏண்டா எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கலாம்ல, உன்னை எவன் நிற்க சொன்னேன்? அப்படி ஒரு நல்லதை செஞ்சு இல்லை முறையோடு செஞ்சு ஒரு அவ பேர் இருந்தால் தாங்கணும்ல, அந்த தாங்குகிற சக்தி குறையும். 2025 அப்படி நடந்திருக்கும். 2026 கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நுட்பமான அறிவும் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் என்ன பண்ணணுன்னா யோசித்து செய்யுங்க. காலத்தை மதித்து செய்யணும். கேட்டான்னு கொடுத்துடாத, அவன் கேட்கலையேன்னு கொடுக்காத வச்சுக்காத. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே குரு வந்திருக்கிறதுனால ஜென்மராமர் வனத்திலே என்ற ஒரு பாடல் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது செய்யும். ஏன்னு கேட்டால் மிதுன ராசிக்காரவங்க பட்ட அவஸ்தை இப்போ கடகத்தில் வந்திருக்கு, உச்சத்தில் வேற வந்திருக்கு, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வேற போகிறான். ஆகையினால நினைப்பதை உடனே செய்வோன்னு செய்யாத. ஏன்னு கேட்டால் இவங்க டக்குன்னு வேலையை முடிக்கணும். எவ்வளவு ஸ்பீடு வந்தாலும் அதை செய்யணும். அப்பா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் இப்படி போயிடலான்னு நீ ஐடியா பண்ணியிருப்பேன். நீ ஃப்ரீயாகிடு வர வரையும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவன் போகும்போது இதையும் சொல்லிடுப்பா, அது செஞ்சுட்டு போய் சொல்லுவாங்க. இவங்க போட்ட திட்டம் போச்சா? இப்படி தான் இவங்க மறைச்சி வைக்கவும் தெரியாது, மூடி மறைச்சி பேச தெரியாது, விளையாட்டாக பேசி மாட்டிக்குவாங்க. அது இப்போது கண்டிப்பாக பல்ல உடைக்கணும், பல்ல எடுக்கணும், இல்லைன்னா வாய் சொல்லால் மாட்டிக்கணும், குடும்பத்தில் சண்டை வரும், நல்லதை சொல்லிட்டு மாட்டிக்கணும். கோவில் குளங்க ஓடுவாங்க, கோவில் குளத்தில் போயிட்டு இவங்க மன ஆறுதல் தேடுவாங்க. என்னடா வாழ்க்கை இப்படி இருந்து வேதாந்தம்லாம் பேசுவாங்க. ஒரு சிலர் பொது நலத்துக்காக இறங்கி இருக்கிற அவப்பேரெல்லாம் வாங்கி அதோட நான் திருந்திடுறேன், இனிமேல் எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம், நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு நான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க. கட்டுப்பட்டு இருக்க முடியாது. அந்த கொஞ்ச நாள்ன்றது வளர்ப்பறையாக இருக்கும். அது தேய்பிறன்னு வரும்போது திருப்பியும் பாரு அவன் வாழ் சும்மா இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். போட்டான் பாரு என்ன அந்த பொண்ணை பாரு இவ்வளோ நாள் இப்படி பேசுனுச்சு இப்படியாச்சு. அப்போ தரங்களை ஏற்றுவதும் இறக்குவதும் வானமண்டலத்தில் இருக்க சந்திரனுடைய வேலை. அது பூமியோட சுழற்சி 24 மணி நேரம் சுற்றணும், 1440 சுவாசத்தை கொடுக்கணும். அது சந்திரனோட வேலை தான். மனிதன் ரிசீவ் பண்ணி அதோடைய முகத்தை மதியினரது சந்திரன் அது உள் ஆன்மாவை செயல்படுத்துவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ மதிமுகமாக வாழ்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த கடகராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 2026 முயற்சி பண்ணுங்க. ஆனால் உங்களை இழுத்து கொண்டு போய் தான் விடும். 6 குளத்தில் கவனமாக இருக்கணும். தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதோ இல்லை தண்ணியில் வழுக்கிட்டு விடுறதோ, இந்த நீர் கண்டம்னு சொல்லி தண்ணியில் கண்டம்னு ஒரு சிரிப்பு காட்டுவாங்கல்ல, அது கண்டிப்பாக மூச்சாது திணறும், சளி அடைக்கும் வயசுக்கு ஏற்ப. வயசானவங்களாக இருந்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் செய்யாதன்னா அடம் பிடிப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்க வாழ்ந்தது கரெக்டு, அது எப்பொழுதும் வாழணும்னு நினைக்கும் போது எப்படி வாழ முடியும்? இந்த வருட பலன்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு பலன் தரணும்ல.
அது வந்து இந்த 2026 ஏன் அதுக்கு வரும்னா 2 நடுது சந்திரன் ம் ஒரு வட்டத்தை பார்க்குது, அடுத்தது 2026 2 2 4 ராகு, அடுத்தது 6 அது சுக்கிரன். இப்போ இந்த சந்திரன்றது ராகுவா மாறி ராகுன்றது சுக்கிரனோட சேரும்போது 6 நாளும் 10 ஆச்சா, 1 ஆச்சு 0 ஆச்சு, 2 0 ஆனது 1 0 ஆனதுன்னா உன்னோட அனைத்து முயற்சிகளும் அப்படியே நல்ல பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது ஒன்றும் வெயிட் பண்ண முடியாது, வீணா போற செஞ்சதெல்லாம் வீணா போச்சு என்ன சிந்திக்கிற ஒரு சூழ்நிலையை கடகராசி நேயர்களுக்கு இப்போ கொடுக்கும். ஓகேயா, ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கமா கடகராசிக்கு கொடுத்தீங்க. அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பா. மேலும் இவங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால் சாந்தமாக இருக்கணும், ம் அமைதியை கையாளணும், தன்னம்பிக்கை வேணும், ம் இந்த சுயநலமாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து வாழணும், பொது நலமாக இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே. எல்லாம் சந்திரனுடைய குணாதிசயங்கள் எதுவோ அதே மாதிரி இருக்கும். சூப்பர் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ கவுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அர்த்தம் 7 கூடயே சனி தானே, கவனம் தேவை. கவனம் கண்டிப்பாக தேவை. அந்த கவனத்தை இவங்க நிதானமாக எடுத்துகிட்டு போகணும். யார் என்ன ஆன்னு பார்த்து சொல்லணும். அதாவது ஒரு தவறு வருன்றது நேராக சொல்லாமல் இதை செஞ்சால் இப்படி இருக்கும் அங்கே பாருன்னு ஒரு உதாரணத்தை காட்ட கற்றுக்கணும் இவங்க. அதெல்லாம் நான் பழிச்சின்னு ஒரு அறையை விட்டு இப்படி செஞ்சால் தப்பு வரும்ல, ஆனால் அடித்து தான் அவனுக்கு கவனம் வருமே தவிர நம்மளை சரியான வழிக்கு இழுத்தான் அன்னு வராது. இந்த கடகராசி நேயர்கள் வண்டி ஓட்டுறாங்கள கவனமாக இருக்கணும். காலை போட்டு மிதின்னு மிதித்து அந்த கால் ஸ்லிப்பாகி வண்டி ஸ்பீடாக போய் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் அதில் கவனம் வைக்கணும். வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பல்லில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரிவு வரும், குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். வயசானவங்க உயிருக்கு பாதிப்பு வரும். இவங்களுடைய நம்பிக்கை வார்த்தைகள் நம்பிக்கை இல்லாத போகும். இதிலெல்லாம் இவங்க கவனம் வச்சா 2026 அந்த 0 வருதுன்னு சொன்னால அந்த இழப்பீடை சமப்படுத்தலாம். ஓகே. அப்போது எண்கணிதம் எப்படி ஒர்க் பண்ணுது, கோச்சாரம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதை நம்ம ஒரு ஆச்சாரமாக வாழணுன்னா இந்த கோச்சாரத்தை பார்த்து ஆச்சாரமாக வாழணுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதன்படி 2026 நம்ம நேயர்கள் மிகவும் அற்புதமாக கையாளுவாங்க. கண்டிப்பாக கடகராசி வந்து கையாளணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கையாளுவாங்க. இவங்களுக்கு தெரியும் அவசர குணத்தை கண்ட்ரோல் பண்ணால் கையாளுவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. கடகராசிக்கு தேவையான ஒரு அருமையான விளக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வையகம்.